படங்களை கடுமையாக விமர்சிச்சு இருக்கிறேன், ரொம்ப மனதிலிருந்து பாராட்டியிருக்காரு. இனிமே மாலை அப்படின்னா ஒரு மனசுல திட்டிப்பை விட உங்களுடைய வழிதான் எனக்கு வரும். ரொம்ப நன்றி சார். அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன இது மட்டும், அந்த டீச்சர் காட்சிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு விருப்பம் இல்ல அது இல்ல சொல்லிக்கிறேன். என்னன்னா எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு டீச்சர் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப நான் அன்னைக்கு நேற்று மேடை கூட பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இதோட அடிப்படை விட்டுட்டு சார் அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது யாருமே. உங்களுக்கு புரியுதா? எது கன்வின்சிங்கா இருக்கு மேடையில பேசுறதுக்கு? இப்ப நான் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம்ல, நான் ஒரு கதையை வெளிப்படுத்தாம பதில் சொல்லுவோம்ல. டீச்சர்ஸ் பத்தி அதிகமா பேசினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை ரிவீல் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசினாங்க. அதாவது வந்து இல்ல கம்யூனிஸ்ட் சின்னத்தை வந்து கேட்டு பதில் சொல்லிட்டேன் சார். ஏன்னா இந்த ஒரு கதை ஒரு வாழ்க்கை பண்ணும்போது கர்ணன் படத்துல வர மியூசிக் அந்த டெப்த் அப்போ இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லலையே. மியூசிக் வரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. அதே மாதிரி இருக்கு. அந்த சாமியும் இந்த சாமியும் உங்களுக்கு குலதெய்வமா? ஏன்னா அந்த சாமி எல்லா இடத்துலயும் இல்ல அது காட்டு பேச்சுன்னு சொல்லிட்டு கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் ஆடு மேய்க்க போகும்போது மாடு மேய்க்க போகும்போது அது எல்லா இடத்துலயும் காட்டுகள் மட்டும் தான். வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது அந்த கோயில். அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காது. அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அது ஒரு முகம் அகோரமா இருக்குல்ல. அது வந்து ஒரு நாட்டார் தெய்வம். அது வந்து நிஜ வாழ்க்கையில மனுஷங்க இறந்து போனவங்கள தெய்வமாச்சு கும்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த தெய்வத்தோட வேல்யூ. அது எப்பயும் ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இப்ப எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அவங்க அந்த சிலையோட நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையில என் வீட்லயே அது மாட்டிச்சு இருக்கேன். நான் என் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றீங்க, அம்மா அந்த கதையை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் இருந்தது வந்து அந்த தெய்வத்துக்கு எனக்கு உரையாடல் தான். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, ரஞ்சித் படத்துல புத்தர் எல்லா இடத்துலயும் ஒரு சிம்பிள் வந்துடும். அடுத்த மாரி செல்வராஜ் படத்துல இந்த சிம்பிள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கனெக்ட் தான் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எது அதிகமா கனவுல எது அந்த தெய்வம் அதிகமா கனவு வந்திருக்கு. இப்ப நான் வீட்டு வரைக்கும் சென்னையில வீட்டு வரைக்கும் மாட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மற்ற தெய்வங்களை விட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தன் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெயினுக்கு உள்ளாக்கிட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அந்த கதையை கேட்டு வளர்ந்தவன் நான். அதாவது அந்த காட்டுப்பேச்சி அப்படிங்கிற தெய்வம் வந்து என்னோட கதைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கும். அப்படிதான் ஒரே என்னன்னா, நீங்க வந்து நீங்க சொல்லிருக்கீங்க வாழ்வியல் தான் எடுத்திருக்கீங்க, என் ஊரை சொன்னதான் எடுத்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து இந்த பிளட்ல வந்து நீங்க போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க. அதை சார்ந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து விமர்சிச்சாங்க. சோ அதை திருப்பி அடிக்க தான் என் ஊரை வச்சு நான் படம் மண்டல் பண்ணிருக்கீங்க. நான் என்னவா இருந்தாலும் என் ஊர் மக்களோட வேரோட வாழ்ந்துட்டு கொடுத்தேன். நான் என்னோட கதைகளுக்கு அங்கிருந்து எடுத்து வரேன். பெரிய பெரும்பால இருந்து என் மக்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி சொன்னாலும் நடிப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்கல்ல. அவங்க பெரும் துயரத்தில் இருக்கும்போது நான் போனதுனால தான் நிறைய விஷயம் நல்லது நடந்துச்சு. போன வாரம் வந்து ரஞ்சித் அவர்கள் விக்ரம பெரிய ஒரு இது கொடுத்திருக்காரு. அவங்க பையன் பைசன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அவருக்கு இதே மாதிரி 70% படம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாழையை ரிலீஸ் பண்ணதுக்காக கேப் விட்டுருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு 20-25 days ஷூட் இருக்கு. ஓகேங்களா? அது முடிச்சா நிச்சயமா அது உங்க மனசு அந்த கதையா இருக்குமா? மாரி சார், சிவனேந்தர் பெருமாள் வந்து ரஜினி ரசிகரா காமிக்கிறீங்க. நீங்க வந்து தான் கேரக்டர். நீங்க இப்ப ரஜினியை கூட சந்திச்சு பேசினீங்க. அவரை வச்சு 172-73 படம் பண்ண ஐடியா இருக்கா? பேசினீங்களா? பேசிட்டு ரெண்டு பேருமே. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க பிடிக்கும். என்னோட படங்கள் போட்டுக்கிறீங்களே, எனக்கு அவ கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்கும் ஆசை இருக்கு. ரெண்டு பேர் ஏன்னா மாமனன் பார்த்துட்டு ஏன்னா பெரிய பெருமாளும் கூப்பிட்டு பேசினாரு, கர்ணனும் கூப்பிட்டு பேசினாரு, மாமனன் கூப்பிட்டு பேசினாரு. அதனால பேச்சுவார்த்தை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.